கோவை ரயில் நிலையத்தில் ஆதரவற்று மயங்கிய நிலையில் இருந்த நேபாளத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். கோவை ரயில் நிலையத்தில் மொழி தெரியாமல் மயக்கமான நிலையில் 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தனர். சந்தேகத்துக்கிடமாக இருந்த அவர்களை போலீசார் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் சிறுவர்களுக்கு உணவு கொடுத்த காப்பக நிர்வாகிகள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. உறவினர்களுடன் வரும்போது பிரிந்து விட்டதாகவும் சிறுவர்கள் தெரிவித்துள்ளனர். சைல்ட் ஹெல்ப் பூத் ரயில்வே ஸ்டேஷன்ல முதல் பிளாட்ஃபாரத்துல இருக்குது. அங்க பணியில் இருக்கும்பொழுது இவங்க தனியா இருந்ததை பார்த்து பேசி கூட்டிட்டு வந்தோம். ஆனா அந்த குழந்தைகிட்ட சரியான டீட்டெயில் கேட்க முடியல. மொழி பிரச்சனை ஒண்ணு, இரண்டாவது சரியான முகவரி கிடைக்கல. எங்களுக்கு உறவினர்களை பார்க்க வந்ததாக தகவல் சொல்றாங்க. யாராவது கோயம்புத்தூர்ல அவங்க உறவினர்கள் இருந்தாலோ பெற்றோர் இருந்தாலோ சரியான ஆவணங்கள் கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு CWCல குழந்தைகளை 3 மணிக்கு ஒப்படைக்கிறோம். சிறுவர்கள் பற்றி அடையாளம் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுகுமாறும், மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவர் பெயர் சஞ்சய், மற்றொருவர் பெயர் தேஸ்தா என்றும் காப்பக நிர்வாகிகள் கூறினர்.